சீதாராமன் சீரியல் ஜனவரி 23 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு ஐபிஎஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேஸாக அவங்க சித்தியோட கேஸையே எடுக்கிறாங்க. ராம், இதில் உங்கள் சொந்த விருப்புகளுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. உங்கள் ரத்த சம்மந்தமாக இருந்தால் கூட டியூட்டி விஷயத்தில் அதெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்தாங்க உங்களோட ஃபஸ்ட்டு கேஸையே, உங்கள் சித்தி கேஸை நல்லபடியாக முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ராம்கிட்ட அவங்களோட ஹையர் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் ராமும் அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாரும் அப்படியே வியப்போட பார்க்குறாங்க. இருந்தாலும் மகாலட்சுமி இல்லைங்கிற ஒரு கவலையிலேயே சேது ராமை பார்க்குறாங்க. ராம் போலீஸ் யூனிஃபார்மில் இப்படி நிற்கிறத சீதாவும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராம், மகா இந்த ஃபேமிலியில் தான் எல்லாமேன்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ அந்த ஃபேமிலியிலேயே அவள் இல்லை. அதை நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான். உன்னை இப்படி யூனிஃபார்மில் பார்க்க அவளால் முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கவும், கண்டிப்பாக மகாலட்சுமியை கொண்டவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும் பாஸ். நீங்கள் அவங்கள எக்காரணத்துக்கு கொண்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சீதா, துரை, மீரா, சேது எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சுபாஷ், அர்ச்சனா 2 பேரும் மனசுக்குள்ளே பயப்பட்டுட்ருக்காங்க. பாரு ராம், பசங்களும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க ராம் அப்படின்னு மீரா சொல்லவும், எப்படி அவங்களால சாப்பிட முடியும்? மகா தானே இந்த குடும்பத்துக்கு எல்லாங்கிறாங்க சுபாஷ். அப்பா, முதல்ல எனக்கு சித்தியோட கேஸை தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க ராம் அவங்க அப்பா கிட்ட. முதல் வேலையாக நம்ம வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அவங்க டீமோடு உட்காந்து லேப்டாப்பில் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா கல்பனா கிட்ட கால் பண்ணி நடந்துட்டுருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே கல்பனா, நீ கொஞ்ச நேரம் பயப்படாமல் இரு, எதுக்கு தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்க, முதல்ல நான் கேட்ட மாதிரி அந்த அமௌண்ட்டு எல்லாம் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுபாஷ் அவங்க செட் பண்ண ரவுடிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே ராம் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அந்த ரவுடியும் முதல்ல பணத்தை அனுப்பிச்சுடு, இல்லைன்னா உன்னை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சுபாஷ், சரி நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் மகாலட்சுமி சுடப்பட்டு எரிஞ்சு கிடந்த அந்த ரூமுக்கு போகிறாங்க. அந்த டோர் கிட்ட போனதுமே மகா கீழே விழுந்து அப்படியே கை நீட்டி கூப்பிடுற மாதிரி ராமுக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ராமு சித்திங்கிறாங்க. நிஜமாவே அங்கே மகா கீழே விழுந்து கிடந்து ராம கூப்பிடுற மாதிரி அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ சொல்ல வர மாதிரியே ராமுக்கு இமேஜின் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ராம் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகா விழுந்து கிடந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து ராம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுமே சீதா ராம் கிட்ட, எப்படியாவது மகாலட்சுமியை கொண்டவங்களை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது பாஸ், நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க சீதா. இன்னொரு பக்கம் சேது, உனக்கு மகா எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்துருக்கா, அதுக்கெல்லாம் சேர்த்து நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு சீதா கிட்ட சொல்லவும், மாமா எதுக்கு மாமா இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க, ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டையும் தண்ணியும் எடுத்துகிட்டு சீதா கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சித்தியை கொண்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ராம் சீதா சேது கிட்ட சொல்லிட்டு இருக்க, வெளியாளுங்க யாருமே இங்கே வந்த மாதிரி தெரியல. சிசிடிவி கேமராவில் உள்ளே இருக்கிறவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும், அதை யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அவங்க எனக்கு எவ்வளோ வேண்டியவங்களா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராம் சொல்ல, சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.